இது அப்துஸ் வாய்ஸ் உங்கள் மனதில் பேசும் குரல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, எஜுகேஷனை பத்தி பேச போறோம். கல்வியை பத்தி நம்ம பேச போறோம். எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கல்வி வந்து ஒரு ஆகச் சிறந்த ஆயுதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? என்னை பொறுத்தவரை கல்விங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு காலம் இருந்துச்சு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா புத்தகங்கள் மறுக்கப்பட்ட கைகள் ஏராளம். அதாவது கல்வி வந்து இந்த ஆள் தான் படிக்கணும், இந்த ஆள் படிக்கக்கூடாது அப்படின்னு நிறைய ஒரு கோட்பாடுகள்லாம் இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு எஜுகேஷன் கல்வி வந்து எல்லார் கையிலையும் சரிசமமா கிடைக்குது. இது ஒரு பெரிய மாற்றம் இல்லையா? அப்ப அது அழியா செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பொறுத்தவரை கல்விங்கிறது அழியா செல்வம் தான். ஆனா என்ன பொறுத்தவரை அறியா செல்வம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் நான் அப்படி மீன் பண்றேன்னா, கல்வி ஒரு அரிய வகை செல்வம். அந்த செல்வத்தை நம்ம என்னைக்குமே அழிக்க கூடாது. கல்வி நம்மளுக்கு சுலபமா கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக அதை நம்ம வந்து உதாசீனப்படுத்தக்கூடாது. நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா கல்விக்கான மதிப்பு குறைஞ்சுக்கிட்டே வருது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ உள்ள காலப்போக்குல. இப்ப நிறைய இன்ஃபுளுசர்ஸ்னா நிறைய பேர் என்னென்னமோ சொல்றாங்க. அதாவது எஜுகேஷன் மட்டும் முக்கியம் இல்ல, உனக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதை வெளிப்படுத்து அப்படின்னு சொல்றாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் உங்க எல்லாத்துக்கும், அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. கல்வி இல்லாம நம்ம என்ன வேலை செஞ்சாலும் நம்மளால வெற்றி அடைய முடியாது. ஒரு வேலைக்கு நீங்க செய்யணும், ஒரு ஒர்க் பண்றீங்க, ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா நீங்க உங்கள்ட்ட கல்வி இருந்தா மட்டும்தான் அதுல நீங்க சக்சஸ் ஆக முடியும். இப்ப கல்வி வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய அப்பா அம்மா அதாவது வெல் செட்டில்டா இருப்பாங்க. அவங்க அந்த பிள்ளைங்களை பார்த்துக்குருவாங்க. அதனால அவங்க வந்து கல்விங்க அவங்களுக்கு சாதாரண விஷயமா, எனக்கெல்லாம் கல்வி தேவையில்லை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. பட் ஒருத்தன் அடி மட்டத்துல இருந்து எந்திரிச்சு வரணும்னா, ஒருத்தனால ஒருத்தனால அந்த குடும்பமே மாறணும், அந்த குடும்பத்துக்கான வாழ்வாதாரமே மாறுது அப்படின்னா அங்க கல்வி மிகப்பெரிய மேஜர் ரோல் பிளே பண்ணும். அப்போ ஒருத்தன் அடிமட்டத்துல இருந்து எந்திரிச்சு வர்றதுக்கு கல்வி அவனுக்கு ஒரு ஊன்றுகோலா இருக்குது. ஒரு சின்ன ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணலான்னு வந்தேன். என்ன விஷயம்னா, கல்வியால ஒருத்தன் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கான் அப்படின்னு ஒரு விஷயம் ஷேர் பண்ணலான்னு வந்தேன். இது நான் பார்த்து பழகிய ஒரு மனிதர். அந்த மனிதர் பாத்தீங்கன்னா கல்வியால அவ்வளவு உயரத்துக்கு அவர் போயிருக்காரு. பாக்குறவங்க எல்லாம் சொல்லுவாங்க அவர் லக்கி, ஒரு லக்கி, அவருக்கு அதெல்லாம் கொடுத்துட்டான், அவர் லக்கியா ஆயிட்டார் அவரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் அப்படி கிடையாது. அவர் பண்ண ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த அளவுக்கு அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருடைய வாழ்க்கையில செதுக்கியிருக்காரு, தினம் தினம் உழைச்சிருக்காங்க. எல்லாமே ஒரு விஷயம் தாங்க. நீங்க வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னா அந்த வெற்றியை பார்ப்பாங்க நிறைய பேர். வெற்றி அடைஞ்சிட்டு ஆஹா வெற்றி அடைஞ்சிட்டான்னு உங்களை பாராட்டுவாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி உங்க முதுகுல எவ்வளவு குத்து பட்டிருக்கேன்னு அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சரி, ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். அவர் பாத்தீங்கன்னா ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு. 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஃபெயில் ஆயிடுறாரு. ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டு அதுக்கப்புறம் அவருடைய ஃபெயில் ஆனதுனால அவர் ஒரு தோற்று போன ஆளா மாறி அந்த குடும்பமா இருக்கட்டும், அந்த உறவினர்களா இருக்கட்டும், வேஸ்ட் அப்படி இப்படின்னு சொல்லி அவனை ஒதுக்கிட்டாங்க. அதோட ஒரு 6 மாசம் போகுது. அவனும் தவறான வழியில போயிட்டான். சீரட் அடிக்க அந்த மாதிரி தவறான வழியில எல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுது, 6 மாசம் கழிச்சு இந்த அட்டம்ப்ட் கொடுத்ததை கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிட்டு ஸ்கூல்ல போய் அட்மிஷன் கேட்குறான் அதே ஸ்கூல்ல. பட் அந்த ஸ்கூல் அட்மிஷன் கொடுக்கல. இவனை நான் சேர்த்தேன்னா இவன் எல்லாரையும் கெடுத்துருவான், அந்த மாதிரி அவரை ஒதுக்குறாங்க. அவர் அப்பா, என் மயன் திருந்திட்டான், என் மயன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா என்ன பண்றாருன்னா, அழுகாத குறைய அழுது புலம்பி அந்த பையனுக்கு அட்மிஷனை வாங்கி கொடுக்குறாரு அந்த ஸ்கூல்ல. அழகான விஷயம். அட்மிஷனை வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் பாக்குறான் அவ அப்பா பட்ட கஷ்டம். நம்ம அத்தா இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டாரே நம்மளால. அவன் பார்த்தவன் அவ்வளவு இதா ஆயிட்டான். அவன் ஆக்ரோஷப்பட்டுட்டான். ஆக்ரோஷப்பட்டு அவன் பண்ண சாதனை அந்த ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா +2ல அவன் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கூல்ல. எதிர்பார்த்திருக்க முடியுமா யாராலையாச்சும்? அப்ப கல்வி ஒருத்தரை எந்த அளவுக்கு மாற்றுது பாத்தீங்களா? ஒருத்தன் அசிங்கப்பட்டுட்டான். அவனால நான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லை, என் பெற்றோரை அசிங்கப்படுத்திட்டாங்க. அப்ப அவன் மனசுக்கு ஒரு எய்ம் வைக்கிறான். 10th அட்டெம்ப்ட் கொடுத்த பையன் அந்த ஸ்கூல்ல, அதே ஸ்கூல்ல 11th 12th ஜாயின் பண்ணி அவனுக்கு எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும். பாக்குற ஸ்டாஃப்ஸ்லாம் அவனை திட்டிருப்பாங்க. இவனுக்கு ஒண்ணும் தெரியாது மக்கு பையன் போடா அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி எல்லா ஸ்டாஃபையும் தாண்டி அவனுக்குள்ள ஒரு இதை கிரியேட் பண்ணி அவன் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்தானே, அது சாதாரண விஷயமா அது? கல்விங்க. கல்வி ஒருத்தனை எப்படி வேணாலும் மாத்தும். புரியுதுங்களா? அப்ப எதுக்காகவும் யாருக்காகவும் நம்ம கல்வியை மட்டும் விட்டுறக்கூடாது. கல்வியை அலட்சியமாவும் நம்ம கருதக்கூடாதுங்க. ஸோ கல்வி நம்மளுக்கு கிடைக்குதுன்னா அதை எவ்வளவு எளிமையா நம்மளுக்கு கிடைக்குதோ அதை அழகா ஏத்துக்குங்க. அந்த கல்வியை என்னைக்குமே வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க என்னைக்கு நீங்க எந்த தொழில் பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் சரி, கல்வியை சேர்த்து பண்ணுங்க அப்படிதான் நான் சொல்லுவேன். உங்க மாணவர்களுக்கும் சொல்லுங்க, உங்க குழந்தைகளுக்கும் சொல்லுங்க. பெற்றோரா இருக்கிறவங்க, என் புள்ள நல்லா கிரிக்கெட் விளையாடுறான், நல்லா ஃபுட்பால் விளையாடுறான் அப்படின்னு இருந்தாலும் அவனுக்கு கல்வியும் சேர்த்து கொடுங்க அப்படின்னு இது என்னுடைய கருத்து. ஏன்னா
கல்விங்கிறது ஒரு அழியா செல்வம். அந்த செல்வத்தை நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்துட்டோம்னா அவன் கண்டிப்பா எப்படியும் பொழைச்சுக்கிருவேன் அந்த உலகத்துல. அதனால கல்வியை நம்ம எதுக்காகவும் எந்த காரணத்துக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க வேணாம். கல்வியோட கற்போம், கல்வியோட நம்ம இருப்போம். எவ்ரி திங் வில் பி ஃபைன். இன்ஷா அல்லாஹ் நல்லது நடக்கும், நல்லது நினைப்போம், எல்லாரும் வாழ்க்கையில ஜெயிக்கலாம். இது அப்துஸ் வாய்ஸ், உங்கள் மனதில் பேசும் குரல். தேங்க்யூ ஆல். நம்ம அப்துஸ் வாய்ஸ் அகாடமியில பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிலீஷ் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதாவது ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம், இங்கிலீஷ் ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பேசிக்ஸே தெரியல. ஸோ அவங்களுக்காக நம்ம ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அட்மிஷன் போய்க்கிட்டே இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணுங்க. லிமிடெட் சீட்ஸ் தான் நம்ம எப்பயுமே நம்ம கொடுப்போம், அதுக்கு மேலே நம்ம கொடுக்க மாட்டோம். டைமிங் 5:30 to 7 PM நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கான ரீசன்ஸே நம்ம இன்ஸ்டா பேஜ்லேயும் சொல்லியிருக்கோம். இதனால் மறுபடியும் சொல்கிறேன். என்ன ரீசன்னா, நம்ம 7 மணிக்கு மேலே டியூஷன் சென்டர் ஸ்டார்ட் ஆயிரும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க இங்கிலீஷ் டீச் பண்ணிட்டு இருந்தோம்னா அவங்களுடைய ஸ்கூல் ஒர்க்லாம் அவங்களுக்கு பேர்டன் ஆகும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ அதனால தான் இந்த டைமிங்கை நாங்கள் கன்வீனியண்ட்டாக வச்சுருக்கோம். ஸோ உங்கள் பசங்களை சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்க. கண்டிப்பாக பெஸ்ட் குவாலிட்டியான எஜுகேஷனை நம்ம கொடுப்போம் நம்ம குழந்தைகளுக்கு. நம்ம கல்வியை கொடுத்துட்டோம்னா நம்ம குழந்தைகளை யாராலையும் அசைக்க முடியாது. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். எவ்ரி திங் வில் பி ஃபைன். இன்ஷால்லா நல்லது நடக்கும்.